வெறும் 11 ஓவர் தான் மேட்ச்சு. என் வயசில் இருக்கவன் பாலை பார்த்து நல்லா சுழட்டுறான். அதை விட சின்ன பையன் சுழட்டிட்டு அப்புறம் தான் பாலே பார்க்குறான். நேற்று எம்ஐ வர்சஸ் ஆர்ஆர் மேட்ச்சு. ஸோ நேற்று என்ன நடந்தது அப்படிங்கிற பற்றி நான் அவ்வளோ சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மழையின் காரணமாக பார்த்தீங்கன்னா நேற்று 10 மணி வரைக்கும் மேட்ச் நடக்கலை. ஸோ ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா டாஸ் போட்டு எம்ஐ டாஸ் வின் பண்ணி நம்ம ஆர்ஆர் பேட்டிங் விளையாடுறானுங்க. ரூல்ஸ் என்னென்னா 3.2 ஓவர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் பிளே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 11 ஓவர் தான். அதில் ஒரு ஆள் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா 3 ஓவர் போட முடியும். மிச்சம் 2 பேர் பார்த்தீங்கன்னா 2 ஓவர் போட முடியும். அதுக்கப்புறம் வரவங்களாம் ஒரு ஓவர் தான் போடணும். ஸோ இதுதான் நேற்றுக்கான ரூல்ஸ். ஓப்பனிங் இறங்குறானுங்க, 2 பேரும் கட்டையை கொடுத்து அடிக்கிறானுங்க. இந்த பக்கம் கட்டை, இந்த பக்கம் கட்டை, விளாசுன்னு விளாசுறானுங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் தீபக் சாகர் போடுறானுங்க. 2 பேரும் சேர்ந்து மொத்தமாக 22 ரன், ஒரே ஒரு பால் மட்டும் 1 ரன் அடித்தானுங்க. ஃபர்ஸ்ட் ஓவரே நம்ம தெரிஞ்சு போச்சு இவனுக்கு இப்படி தான் ஆட போகிறானுங்க, இவனுக்கு இன்டென்ட் இது தான். எல்லா மேட்சையும் விட்டுட்டு இந்த மேட்ச்சு பார்த்தீங்கன்னா 11 ஓவர் தான். நான் இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தேன். செகண்ட் ஓவர் நம்ம மும்ரா போட வராப்பில் மும்ரா போட்ட ஃபஸ்ட்டு பால் தூக்கி 6 அடிக்கிறான் சூரியவம்சி. பொல்லாத படத்தை வரும்போது தான் அந்த பையனுக்கு பயம் இல்லை. வரவனுக்கு எவன் வந்தாலும் சரி, பால் அவனுக்கு கண்ணுக்கு தெரியுதா, அவன் ஸ்லாட்டில் விழுதா, தூக்கி சொருவுறான். ஆஃபில் அடிக்கலாமா, லெக்கில் அடிக்கலாமா, பேக்கில் அடிக்கலாம்லாம் கிடையாது. அவன் ஷாட்டில் வந்துச்சுன்னா பேட்டை பின்னாடி எடுத்துகிட்டு வந்து ஒரு சொல்கிறான், அது எங்கேயோ போய் விழுது. மும்ரா ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா 2 6 அடிக்கிறானுங்க. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஒன்றும் நம்ம சூரியவம்சி 2 6 அடிக்கிறானுங்க. மும்ராவே ஒரு செகண்ட் மிரண்டுபிட்டான். 2.4 ஓவர்ஸ் தான் முடிஞ்சிருக்கு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் போட்டு 50 அடிச்சு விட்டானுங்க. சரி, எப்படி பார்த்தாலும் ஒரு 170 வந்துடும் போல இருக்கு இவனுக்கு போகிற வேகத்தை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக 3ஆவது ஓவர் முடியும் போது பவர் பிளே முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா நம்ம சூரியவம்சி அழகாக கேட்ச் கொடுத்துட்டு அவுட் ஆகிறாப்புல. குட்டி பையன் வெறும் 13 பாலுக்கு 39 ரன்னு. ஸோ இவனுங்களுக்கு என்ன ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 50 ரன் ஒருத்தன் அடிக்கிறான் அப்படின்னா எப்படி பார்த்தாலும் 30 பால் விளையாடிருப்பான். பட் இவனுக்கு அப்படிலாம் கிடையாது. வெறும் கம்மி பால்ஸில் ஹை ரன்ஸ் அடிக்கிறானுங்க. இதுதான் இவங்களோட பயங்கரமான ப்ளஸ் கூட. ஜுரேல் வராரு. ஜுரேல் சும்மா 2 காற்று 2 வாங்கிட்டு எல்பிடபிள்யூ கொடுத்து அவுட்டு போயிட்டாரு. ஸோ லாஸ்ட் மேட்ச் நல்லா விளையாடினாப்புல, ஆரஞ்சு கேப் கூட வச்சிருக்காரு. சரி பரவாயில்ல, அவரோட ஓரம் தள்ளிட்டு அதுக்கடுத்து நம்ம கேப்டன் பராக் அடிச்சுட்டு அப்படி நின்று இருக்காப்புல. பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சகாப்தமே ஆரம்பிக்குது. நம்ம எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இப்போ ஒருத்தனை பார்த்த உடனே அடிக்கணும்னு தோணும் அப்படின்னு இருக்கும்ல, அந்த மாதிரி தான் போல இருக்குது நம்ம எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு. எம்ஐ பவுலர்ஸ்னாலே இன்னும் தெரியல குஷியாகி மொத்தமாக அடித்து விளாசி விட்டுறான். நேற்று அப்படி தான் பண்ணான். ஸோ சூரியவம்சி அவுட் ஆன உடனே இந்த பக்கம் கிரீஸில் இருந்து ஸ்டார்டிங்லேருந்து அந்த 11 ஓவர் மேட்ச் முடிகிற வரைக்கும் நின்று அடித்து கொடுத்துருக்கான். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 7th ஓவரில் நம்ம எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் பார்த்தீங்கன்னா ஒரு 50 போடுறாப்புல. சூப்பரான நாக்கு. சும்மா வந்த பால்லாம் விளாசி அழகாக பார்த்து எந்த பால் அடிக்கணும், எந்த பாலை தூக்கி சொருவணும், எந்த பாலை தட்டி விடணும் அப்படிங்கிற மாதிரி பக்காவாக ஆடுறான். அதுதான் மெச்சூரிட்டி. இதே தான் வருங்காலத்தில் சூரியவம்சியும் ஃபாலோ பண்ணுவாப்புல. இப்போ ஏதோ வந்த வேகத்துக்கு பார்க்குற பால்லாம் எடுத்து சொல்கிறான். இதுக்கப்புறம் போக அவனுக்கு விளையாட தெரிஞ்சிடும். இப்படியே ஆட கிட்டத்தட்ட 11 ஓவருக்கு கரெக்டாக பொட்டு வச்ச மாதிரி 150 ரன் அடிச்சிருக்காங்க நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ். அதில் மெஜாரிட்டி ரன் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் தான் வச்சிருக்காங்க. வெறும் 32 பாலில் 77 ரன்னு. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம ஓப்பனிங் இன்னொரு சூரியவம்சி பார்த்தீங்கன்னா அவன் பார்த்தீங்கன்னா வெறும் 12 பாலில் 39 ரன்னு. இவங்க 2 பேரும் கால்குலேட் பண்ணாலே எப்படி பார்த்தாலும் 115 ரன்னு கிட்ட வந்துடுது. ஸோ மொத்த முக்கால்வாசி 75% ஸ்கோரை இவனுக்கு 2 பேர் தான் இறங்கி பொழந்துருக்கானுங்க. ஸோ செகண்ட் ஹாஃப் பார்ப்போம். நானும் ஈகராக வெயிட் பண்ணுறேன். மும்பையும் பார்த்தீங்கன்னா ஒரு கடப்பார டீமு, சரி ஒரு ஜூனியர் சீனியர்ஸ் அந்த மாதிரி மேட்ச் இருக்குன்னு சொல்லிட்டு நான் செகண்ட் இன்னிங்ஸ் பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ ஃபஸ்ட்டு ஓவரில் ஃபஸ்ட்டு பால்லே தெரிஞ்சு போச்சு எனக்கு இவனுங்க தேர மாட்டானுங்கன்னு. செகண்ட் இன்னிங்ஸ் பார்க்குவாங்க. செகண்ட் இன்னிங்ஸ் வந்தாச்சு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் ஃபஸ்ட்டு மும்பையில் பார்த்தா ரோஹித் சர்மாவும் ரிக்கல்டன் இறங்குறானுங்க. எனக்கு ஃபஸ்ட்டு பாலே தெரிஞ்சு போச்சு இவனுங்க அடிக்க மாட்டானுங்கன்னு. ஒரு மாதிரி பார்த்து விளையாடுறானுங்க. பால் போட்டால் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் வைக்கிறானுங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஓவர் நம்ம ஆர்ச்சர் போடுறாப்புல விட்டு தொண்டைக்கு இறங்குறான். ஸோ ஃபஸ்ட் ஓவர் முடியும் போதே பார்த்தீங்கன்னா நம்ம ரிக்கல்டன் ஒரு 6 அடிச்சுட்டு மறுபடியும் லாஸ்ட் பால் ஒரு கேட்ச்சு. ஸோ ரிக்கல்டன் காலி. ஸோ 1 டவுனில் பார்த்தா நம்ம ஸ்கை வராப்பில் ஒரு ட்ரேட்மார்க்கான ஒரு ஷாட் அடிச்சுட்டு அவர் மாட்டு ஒரு 6 அடிச்சுட்டு கிளம்பிட்டே போயிட்டு இருந்தார். ஸோ அதுக்கடுத்து பார்த்தோமா கேப்டன் ஹார்திக் பாண்டியா வந்தார். அவர் பங்குக்கு ஒரு 4 பவுண்டரி அடிச்சுட்டு ஒரு 6 ரன்னுக்கு 9 ரன்னுக்கு அவுட்டு. சரி, அது முடிச்ச உடனே திலக் அப்படின்னு வரவனங்கள்லாம் அப்படியே பொட்டுன்னு பிஜிஎம்ஐயில் அரைநாள சாவானுங்க பாருங்கள், அந்த மாதிரி செத்துட்டு இருக்கானுங்க. ஃபைனலாக நம்ம 11 ஓவர் முடியும் போது மும்பை இந்தியன்ஸ் 122க்கு கிட்டத்தட்ட ஆல் அவுட் ஆக வேண்டியது. கடைசி பால் அப்படிங்கிறதுனால பிடிக்கல. 27 ரன் டிஃபரன்ஸு அடிச்சிருக்கலாம், பட் என்னன்னு தெரியல. பரவாயில்ல. ஆனால் இந்த 2 இளம் பேட்டர்ஸ், ஸோ யங் பிளேயர்ஸ்க்கு ஸோ இதுக்கு அடுத்து எவ்வளோ பயங்கரமான ஃப்யூச்சர் இருக்க போது, அடுத்து எங்கெங்கே என்னென்ன கலக்க போகிறானுங்கன்னு தெரியல. ஸோ பார்ப்போம். நாளைக்கு மேட்ச் உங்களுக்கு கரெக்டாக அப்டேட் பண்ணுறேன். இன்றைக்கும் மழை வராமல் தான் நல்லாயிருக்கும்.
100% நீங்க இந்த விஜய நம்பலாமுங்க. நீங்க நம்புறீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் என்னுடைய சொந்த பந்தங்களாகிய உங்ககிட்ட எனக்கு அந்த உரிமை இருக்கு. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு உங்ககிட்ட கேட்காம வேற யாருக்கிட்ட நான் கேட்பேன். அதனால